இந்த ஒரு விஷயத்தை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாத்திருக்கீங்களா? நம்மளோட ஏஜ் அதிகமாக நம்மளோட லைஃப் ரொம்ப ஸ்லோவா போறமா நமக்கு ஃபீல் ஆகும். அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் ஏதோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு டேஸ், வீக்ஸ், மந்த்ஸ், இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருஷமே கடந்து போறது தெரியாத அளவுக்கு அவ்வளவு ஸ்பீடா டிராவல் ஆகும். வெல் ஆக்சுவலாவே இது உண்மைதானா இல்ல ஏதாச்சும் ஒரு இல்யூஷனான்னு சொல்லி யோசிச்சிங்க அப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. வெல் இமேஜின் நான் இப்போ ஒரு பர்த்டே பார்ட்டியோட போட்டோ ஆல்பம் உங்க கையில கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் போட்டோவை பார்க்கும்போது ரொம்ப டீடைலா கவனிப்பீங்க. அந்த போட்டோல யார் இருக்காங்க, லைட்டிங் எப்படி இருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டைம் எடுத்து பாப்பீங்க. பட் ஆனா 5வது 10வது 20 30ன்னு சொல்லிட்டு நிறைய போட்டோஸ் நீங்க பார்க்க கடகட நீங்க பேஜை திருப்ப ஆரம்பிச்சிருவீங்க. எக்ஸாக்ட்டா நம்ம லைஃப்லயுமே இதான் நடக்குது. நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம மெமரி பவர் ரொம்ப நல்லா இருக்கிறதுனாலயும் நிறைய புது விஷயங்களை கத்துக்கிறதுனாலயும் கடைசி ஒரு வாரத்துல நடந்த விஷயங்கள்ல 90% விஷயம் நம்ம ஞாபகம் வச்சிருப்போம். அதனால தான் அந்த வாரமே பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம வயசு அதிகமாக நம்ம மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். அட் தி சேம் டைம் நம்ம நிறைய புது விஷயங்களை கத்துக்காம ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அது இது நம்ம தலையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்கனால கடைசி ஒரு வாரத்துல நடந்ததுல ஒரு 10% தான் நமக்கு ஞாபகமே இருக்கும். சோ அதனால நமக்கு அந்த 1 வீக்ங்கிறதே ஏதோ ஒரு 2 நாள்ல கடந்து போன மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும்.